வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். இந்த வீடியோல பீகார் மாநிலம் சம்பந்தமான இன்னும் ஒரு கருத்து கணிப்பு, ஒரு குட்டி கருத்து கணிப்பு தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். பீகார பொறுத்தமட்டில தற்பொழுது என்டிஏ அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறார். ஜேடியு, பிஜேபி, சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி, இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் அந்த அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பார்ட்டியை ஆரம்பிச்ச ஒரு மூன்றாவது அணியா களம் காண்றாரு. 243 தொகுதியில 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். சமீபத்துல ஒரு கருத்து கணிப்பு முடிவு வெளிவந்திருக்குது. மைஸ்டிக் அப்படின்ற பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவருடைய டீம் தான் வந்துட்டு கருத்து கணிப்பு முடிவு எடுத்திருக்காங்க. சாம்பிள் சைஸ்ன்னு பார்த்தோம்னா 4138, 81 தொகுதிகளை கவர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த என்டிஏவினுடைய ஆட்சி தொடரணுமா இல்ல ஆட்சியை மாற்ற விரும்புறீங்களா அப்படின்ற கேள்விக்கு முதலாவது இந்த ஆட்சியே தொடரணும் அப்படின்னு சொல்லி நாங்க விரும்புறோம்னு சொல்லிட்டு 41.1% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல இந்த கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 58.9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17.5% மேல வித்தியாசம் இருக்குது. ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் படி சொல்லியிருக்கிறாங்க. சாம்பிள் சைஸ் கம்மியா இருக்குது, அது ஒரு மேட்டர் கிடையாது. அவர்கள் வந்துட்டு குறைவான தொகுதியில தான் வந்துட்டு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாதிக்கும் குறைவான தொகுதியில தான் எடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றதும், இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் அப்படின்றதும் தான் வந்துட்டு இவர்களினுடைய ரிசல்ட்டா பார்க்கப்படுது. இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் முடிவுகள் படி பார்க்கும் பொழுது பீகார்ல ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.